Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா, கொஷினில் வந்து மொத்தம் 3 டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 டயக்ராமும் எதை சொல்லுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி சொல்லுது. அதில் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸுமே வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த 3 பிக்சர்ஸ் வந்து பார்ப்போம். இதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 பிக்சர்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன்றில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபிகர் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து பார்க்கணும். ஐடென்டிஃபை தி சைன் ஆஃப் 2 சார்ஜஸ். அதில் மொத்தம் 2 சார்ஜஸ் இருக்குது, Q1 அண்ட் Q2 2 சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 சார்ஜஸோட சைன் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை எப்படி சைன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த Q2ங்கிற சார்ஜ் வந்து பார்க்குறேன். Q2ங்கிற சார்ஜில் அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா அவுட்வேர்டில் இருக்குது. டைரக்ஷன் வந்து அவுட்வேர்டில் இருக்குன்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதுவே வந்து Q1 வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷன் வந்து இன்வேர்டில் வந்து இருக்குது. அவுட்வேர்டில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்வேர்டில் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சார்ஜ். அப்படி பார்த்தோம்னா Q1 வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ். அடுத்தது Q2 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இது எப்படி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறோம்னா, Q2வோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது. அவுட்வேர்டாக இருக்கிறப்ப அது பாசிட்டிவ் சார்ஜ். அதுவே Q1ஓட சார்ஜஸ் எல்லாமே இன்வேர்டு இருக்குது. இன்வேர்டு இருக்கிறப்ப அது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து ஏங்கிற சப்டிவிஷனில் 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, Q1/Q2 இதோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு Q1ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. அப்படின்னா எனக்கு Q1ல் மொத்தம் 6 நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அடுத்து Q2 வந்து பார்க்குறோம். இங்கே வந்து 6, இங்கே 6 12, அடுத்து இங்கே ஒரு 6 வந்து இருக்குது 18. அப்படின்னா Q2வோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 18 வந்து இருக்குது. அப்படின்னா 6/18 அப்படின்னா இது 6 1s இது 6 3s அப்படின்னா எனக்கு 1/3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இதோட ரேஷியோ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1:3 எனக்கு கிடச்சிருக்கு. ரேஷியோவாக எழுதணும்னா அப்படின்னா Q1/Q2 is equal to 1/3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், Q2 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா magnitude of Q2 is equal to 3 into magnitude of Q1 எனக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிகர் பி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபிகர் பி வந்து இதுதான். இந்த ஃபிகர் பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 பாசிட்டிவ் சார்ஜஸோட ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஃபிகர் பிலேயே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, A B C. இந்த 3 பாயிண்ட்ஸ்லையுமே வந்து அந்த 3 பாயிண்ட்ஸில் எதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஏக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக, பிக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக, சிக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அதில் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் 3 6 9 12 15 18. இங்கே 18 இருக்குது, இங்கே 3 6 9 12 15 18 ரெண்டுமே பார்த்தோம்னா 18 ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ்லையுமே எனக்கு 18 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, செகண்ட் பாசிட்டிவ் சார்ஜ்லையுமே பார்த்தோம்னா 18 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அப்படின்னா அதோட ரேஷியோ 1:1 கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரேஷியோ எழுதணும்னே அவசியம் இல்லை. அதாவது Q1/Q2 is equal to 18/18 அப்படின்னா எனக்கு 1 தான் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா Q1/Q2 is equal to 1 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் ஏக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தாக, பிக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தாக, சிக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தான்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏக்கு வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய லைன்ஸ். ஆனால் பி வந்து பார்த்தோம்னா இங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதாவது அதை சுற்றி நிறைய லைன்ஸ் இல்லை. ஆனால் ஏவை சுற்றி பார்த்தோம்னா நிறைய லைன்ஸ் இருக்குது, பியை சுற்றி பார்த்தோம்னா நிறைய லைன்ஸ் வந்து இல்லை. சியை வந்து பார்த்தோம்னா சியோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரிசல்டன்ட் வந்து 0வாக இருந்திருக்கு. அப்படின்னா சி வந்து எனக்கு 0. இப்போ ஏபி மட்டும்தான் பார்க்கணும். ஏபியில் பார்த்தோம்னா ஏக்கு தான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, பிக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அப்படின்னா ஏவோட எலக்ட்ரிக் ஃபீல்டை விட பியோட எலக்ட்ரிக் ஃபீல்டை விட ஏவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து பெருசுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஸ்ட்ரென்த்தர் எது பார்த்தோம்னா ஏங்கிற பாயிண்ட் தான் வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து ஜாஸ்தி. அடுத்தது தேர்ட் ஒன்.
தேர்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபிகர் நம்பர் 3 வந்து சி வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர் நம்பர் சிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபார் 3 சார்ஜஸ். மொத்தம் இதில் 3 சார்ஜ் இருக்குது, Q1, Q2, Q3ன்னுட்டு மொத்தம் 3 சார்ஜஸ் வந்துருக்கு. அதில் நடுவில் இருக்கக்கூடிய மைனஸ், அதாவது Q2ங்கிறது நெகட்டிவ் சார்ஜுன்னுட்டு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 2 சார்ஜ் வந்து என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து பார்த்தோம்னா Q1 அண்டு Q3 ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ரேடியலி அவுட்வேர்டு வெளியில் தான் வந்து போகுது அந்த டைரக்ஷன். அப்படின்னா டைரக்ஷன் வெளில போகுதுங்கிறப்ப Q1 அண்டு Q3 ரெண்டுமே பாசிட்டிவ் சைனாக தான் இருக்க முடியும். இப்போ பாசிட்டிவ் சைனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா Q2ஓட சார்ஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -20 நானோ கூலும் வந்து கொடுத்துருக்காங்க. Q1 அண்ட் Q3யோட சார்ஜ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Q1 அண்ட் Q3யோட சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னுட்டு நான் கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா Q2வில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. Q2வில் மொத்தம் பார்த்தோம்னா இங்கே 8 இங்கே 8. அப்படின்னா Q2ஓட கான்டாக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எத்தனை பார்த்தோம்னா 16 வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு ரேஷியோ என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 8/16. கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து 1/2 இருக்கிறப்ப அப்படின்னா எனக்கு சார்ஜோட வேல்யூவும் பாதியாக தான் இருக்குங்கிறத எடுத்துக்கணும். அப்படின்னா அதை 20ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 2 1s இது 2 10s. அப்படின்னா Q1உடைய சார்ஜ் வேல்யூ என்னவாக இருக்கும்னா அது முதல்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா எனக்கு +10 நானோ கூலுமாக இருக்கும். அடுத்து Q2 பார்த்தோம்னா அதுவும் +10 நானோ கூலுமாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.